ஆண்டவருடைய பரிசுத்தமான நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க நாம் கவனிப்போம். மத்தேயு 16:13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சொல்லிக் கொடுத்த பிற்பாடு இறுதியில், நான் சொல்லிக் கொடுத்ததில் உங்களுக்கு என்ன விளங்கியது என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக மாணவர்களை பார்த்து கேள்விகள் கேட்பது வழக்கம். இதை போல 3.5 ஆண்டு காலம் இயேசுநாதர் சீடர்களுக்கு நல்ல பயிற்சியை கொடுத்தார். அந்த பயிற்சியின் முடிவில் என் ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக தன் சீடர்களை பார்த்து கேட்கின்றார், எப்பா, ஜனங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கின்றார்கள், என்னை யார் என்று கருதுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். கேட்டபோது அவர்கள் கொடுத்த பதில் நமக்கு தெரியும். என்ன சொன்னார்கள்? ஜனங்கள் நினைத்ததையெல்லாம் சொன்னார்கள். அதனுடைய 14வது வசனத்தை வாசிப்போமானால் புரிவோம். அதற்கு சீடர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகின்றார்கள். எலியா, எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அல்லது மோசே என்றெல்லாம் இவர்கள் மக்கள் சொல்லுகிறதை அப்படியே ஒப்புவிக்கிறார். 3 பள்ளி மாணவர்கள் மிகவும் நண்பர்களாக இருந்தார்கள். இந்த 3 மாணவர்களும் யார் ஹீரோ என்று பேசிக்கொள்வார்கள். பொதுவாக இந்த காலகட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் பேசுகிறது இதுதான், யாருக்கு வாக்களிக்கலாம், யார் ஹீரோ என்று சொல்லி சீரோக்களை எல்லாம் ஹீரோக்களாக ஒருவேளை கல்லூரி மாணவர்களோ அல்லது மற்றவர்களோ என்று பேசிக்கொள்ளுகிறது போல அந்த பள்ளி மாணவர்களும் கூட அவர்கள் யார் ஹீரோ என்று சொல்லும்போது ஒருவன் சொல்லுகிறான், ஸ்பைடர்மேன் தான் பயங்கரமான ஹீரோ. ஏனென்றால் அவன் வலையை வீசி அங்கும் இங்கும் எந்த உயரத்திற்கு வேண்டுமானாலும் போய்விடுவான், ஸ்பைடர்மேன் தான் ஹீரோ என்று சொல்லுகிறான். இன்னொரு மாணவன் சொல்லுகிறான், இல்லை இல்லை, சூப்பர்மேன் தான் ஹீரோ, அவன் பயங்கரமான பலசாலி, அவன் வானத்திலெல்லாம் பறப்பான், அவன் எங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் தோன்றுவான், எனவே சூப்பர்மேன் தான் ஹீரோ என்று பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வயதான ஒரு தாத்தா கிட்ட போய் நின்று, என்னப்பா, யார் ஹீரோ என்றா நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் சொல்லுகிறது போல இதெல்லாம் நிஜம் இல்லாத இந்த உலகத்தில் நீ சொல்லுகிற கருத்துக்கள். நீ சொல்லுகிறது போல ஸ்பைடர்மேனும் கிடையாது, நீ சொல்லுகிறது போல சூப்பர்மேனும் கிடையாது, இதெல்லாம் கற்பனை கதாபாத்திரங்கள். உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? உண்மையான ஹீரோ யார்? இப்படித்தான் அவர் சொல்லிவிட்டு சொன்னார், வேத புத்தகத்தில் பேதுரு என்கிற ஒரு மனிதர் இருந்தார், அந்த பேதுரு என்கிற மனிதன் சொன்னான், உண்மையான ஹீரோ யார் என்று சொன்னார் என்று இந்த 15வது வசனத்தை சுட்டி காண்பிக்கின்றார்.
அப்பொழுது அவர், வாசிப்போம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பேதுரு சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. பேதுரு சொல்லுகிறான் உண்மையான ஹீரோ யார் என்று. பேதுரு சொன்னதுதான் உண்மை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அந்த தாத்தா அந்த குட்டி சிறுவர்களிடம் சொல்லி இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லிவிட்டு அவர் கடந்து சென்றார். இந்த காலை நேரத்திலும் கூட ஜனங்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள் என்கிற கேள்விக்கு அன்று அன்று மோசேயாக இருக்கலாம், எலியாவாக இருக்கலாம், எரேமியாவாக இருக்கலாம், இல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவராக இருக்கலாம் என்று மக்கள் சொன்னது போல இன்று ஒருவேளை நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அது அல்ல. பேதுரு சொன்னான் அல்லவா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவன் சொன்னது போல. ஏனென்றால் அவன் சொன்னது தானாக சொல்லவில்லை. அவன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கூறவில்லை. அவன் ஏதோ மக்கள் மத்தியிலே ஆரவார தொனியின் நடுவிலே எதையோ ஒன்று உளறி கொட்டவில்லை. மாறாக பரமபிதா அவனுக்கு வெளிப்படுத்தின அந்த தகவலைத்தான் அவன் சொல்லுகின்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. மோசே என்று சொன்னவர்கள், எலியா என்று சொன்னவர்கள், எரேமியா என்று சொன்னவர்கள், இன்னும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொன்னவர்களுடைய வரிசையில் இவர்களெல்லாம் இந்த இயேசுவை யார் என்று சரிவர அறிந்து கொள்ளவில்லை. இப்படி சரிவர அறிந்து கொள்ளாத மனிதர்களினால் இயேசு அவமதிக்கப்பட்டார், இன்றும் அவமதிக்கப்படுகின்றார். சில உதாரணங்களை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தின் 67, 68 இரண்டு வசனத்தையும் வாசிப்போம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி இயேசுநாதரை விசாரணை கைதியாக கொண்டு நிறுத்துகிறார்கள். இந்த நேரத்திலே என்ன நடைபெறுகிறது? அவருடைய முகத்தில் துப்பி, இயேசுவின் முகத்தில் துப்பி, தொடர்ந்து அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். உமக்குத்தான் தீர்க்க தரிசன வர உண்டல்லவா, சொல்லும் என்கிறார்கள். கன்னத்தில் அடிக்கிறார்கள், அவர் மீது உமிழ்ந்து துப்புகிறார்கள். இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்த முடியுமோ தலைகளில் கொட்டி, இன்னும் சரீரம் முழுவதும் அவரை எங்கெல்லாம் கிள்ள முடியுமோ, என்ன விதத்திலெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்துகிறார்கள். ஏன்? அவர் யார் என்று தெரியாததனால். அவர் யார் என்று தெரியாத மனிதன் அவரை அவமானப்படுத்துகிறான். அவர் யார் என்பதை சரியாய் புரியாத மனிதனால் என் தேவன் வேதனை அடைகிறார். இன்னும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்போமானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தின் 34வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். 9:34 பரிசேயரோ இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான். எப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு! பிசாசுகளின் தலைவன் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஏன்? பரிசேயனே, உனக்கு அவர் யார் என்பது உனக்கு தெரியவில்லை, அதுதான் காரணம். அரசனுக்கு முன்பதாக, நியாயாதிபதிகளுக்கு முன்பதாக நின்ற போது அங்கே நிற்கிறவர் யார் என்று அங்கிருந்தவர்களுக்கு தெரியாததனால் துப்பினார்கள், குட்டினார்கள், பரிகசித்தார்கள். உன் அடித்தது யார் என்று கேள்வி கேட்கிறார்கள்.
இதே போல அவர் தன் ஜீவித காலத்திலே பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவித்துக் கொண்டிருக்கும் போது பொறாமை கொண்ட பரிசேயர்கள், தேவன் ஒருவர் உண்டு என்று நம்புகிறவர்கள், தேவனுடைய இனிவரும் ராஜ்யத்தை நம்புகிறவர்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், பிசாசுகளின் தலைவனால் தான் இவன் துரத்துகின்றான். இன்னும் அதே மத்தேயு எழுதுகிற சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். மத்தேயு 11:19. மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறது என்ன? சாப்பாட்டு ராமன் அப்படி நம்ம சொல்றது போல போஜன பிரியன், மதுபான பிரியன், குடிகாரன், தொடர்ந்து ஆயக்காரருக்கும் பாவிகளின் சிநேகிதன். யோசித்து பாருங்க, இவர் ஃபுல்லா பாவிகளோடு தான் உட்கார்ந்து இருப்பார். பாவிகளின் சிநேகிதன். ஏன் சொல்லுகிறார்கள் என்றால் அவர் யார் என்பதை அவர்கள் அறியவில்லை. இந்த காலை வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் யார் என்கிற அறிவு உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஒரு கூட்டம் இவர் பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு கூட்டம் இவன் மதுபான பிரியன், போஜன பிரியன், பாவிகளின் சிநேகிதன் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு கூட்டம் அவரை மிக மிக கேவலமான ஒரு மனிதனாய் கருதி எந்த அளவு அவமானப்படுத்த முடியுமோ காரி உமிழ்ந்து அவரை கொட்டி அவரை பரிகசம் செய்து நிந்தித்து அவரை கேவலமாய் பேசுகின்றார்கள். காரணம் என்ன? அவர் யார் என்பது தெரியாததனால். இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகின்றேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். தச்சன் அல்லவா? என்ன சொல்றாங்க பாருங்க. இவன் நம்ம ஊர்ல உள்ள தச்சன், மேஸ்திரி இல்லையா, கார்பெண்டர் இல்லையா, இவன் நம்ம ஊர்ல கூலி வேலை செய்கிற ஒருவனுடைய மகன் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா? அந்த மரியாள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகி பிரெக்னன்ட் ஆகி கேவலமான ஒரு பெண்மணி என்று பலரால் குற்றச்சாட்டப்பட்டாலே மரியாள். அதனாலதான் சொல்ற மரியாளுடைய குமாரன் அல்லவா. அர்த்தம் என்ன? மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாடு நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பவித்து பிறந்தது நமக்கு தெரியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் மரியாளுக்கு ஒரு பெரிய கெட்ட பெயர். அதனால தான் சொல்றாங்க, ஓ இவன் கார்பெண்டர். மற்ற யார் தெரியுமா? மரியாளுக்கு பையன். யோசேப்பு என்கிற வார்த்தை அங்கே உச்சரிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் பேசுகிற வார்த்தையில அவ்வளவு எல்லா உண்மைகளும் அங்கே வைக்கப்படுகிறது. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயு சுவிசேஷத்துல அந்த முதல் அதிகாரத்துல அந்த ஹிஸ்டரியை வாசிக்கும் போது தலைமுறை தலைமுறையாக இன்னார் இன்னாருக்கு பிறந்தார், இன்னார் இன்னாருக்கு பிறந்தார்னு சொல்லும் போது அங்கே எப்படி 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியால் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். இந்த உலகம் எப்படி பார்க்குது பாத்தீங்களாமா? தாவீது ராஜா சாலமோனை பெற்றான் என்று சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனா சொல்ற, தாவீது ராஜா உரியாவின் மனைவி இன்னொருத்தனுடைய மனைவியினிடத்தில் யாரை பெற்றான்? இந்த சாலமோனை பெற்றான். ஏம்மா, இந்த மனிதர்கள் வரலாறு எழுதினாலும் சரிதான், வார்த்தைகளினாலே பேசினாலும் சரிதான், அங்க ஒரு உள்குத்து வச்சிருப்பாங்க. இங்கு இயேசுநாதரை பற்றி இவன் சொல்லுகிறாங்க, ஓ இவன் தச்சன் அல்லவா, இவன் மரியாளுடைய பையன் அல்லவா. அதுக்கு அர்த்தம் இவ்வளவு பின்னணியில் அவன், அதுக்கு அர்த்தம் என்னன்னா
வேசியின் மகன் என்று அவர்கள் மனதில் நினைச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்ல முடியாம சொல்றாங்க. என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. அவர் மகா பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு நிகராய் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் இல்லை. தன்னை தெய்வம் என்று சொல்லிக் கொள்ளுகிற சக்திகளும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. நிறைய புராணங்கள் இருக்கிறது. இந்த புராணங்களில் இருக்கிற இதிகாசங்களில் இருக்கிற தெய்வம் என்று சில மனிதர்களால் சுட்டி காட்டப்படுகிற அந்த தெய்வத்துடைய அந்த வரலாறுகளை பார்ப்போமானால் ஐயோ ஓமிட் வந்துரும். ஆனா என் ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப ஜென்யூனா சொல்லுது, பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறந்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை இந்த ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்க. மோசையா இருக்கலாம், எலியாவா இருக்கலாம், எரேமியாவா இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எஸ், ஆனால் அவங்க சொல்லாத தகவலை தான் நான் இப்பொழுது சொன்னேன். மக்கள் மனதிலே இவர் மிகவும் கீழ்த்தரமானவர்கள் என்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் அவங்க காரி உமிழ்ந்து துப்பினார்கள், கொட்டினார்கள். உன்னை அடித்தது யார்? உன் தீர்க்க தரிசனமா சொல்லுன்னு கேட்டாங்க. நீ பிசாசுனால தான் இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ, நீ தச்சன் அல்லவா, மரியாளுடைய பையன் அல்லவா சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் மதுபான பிரியனும் நீ சாப்பாட்டு பிரியனும் என்று சொல்லி, பாவிகளுடைய சிநேகிதன் என்று சொல்லி அவரை தரம் தாழ்த்தி பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இவர்கள் நடுவில் நீர் யார் என்கிற அந்த கேள்விக்கு பேதுரு சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவர் சொன்னாலும் 3.5 ஆண்டுகால அந்த பணிகளிலே பல சாட்சிகள் அவரை குறித்து வேறு விதமாயிருந்தது. அதில் ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கட்டும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் 33வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். மார்க்கு 5:33. தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள், என்னன்னா ஒன்றும் இல்லைம்மா, 12 வருஷமாய் பெரும்பாடு என்கிற ஒரு நோயினால பாதிக்கப்பட்ட பெண்மணி மருத்துவ செலவுக்கு தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று கொடுத்து சுகம் அடையலை. நிறைய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டதுனால சரீரத்தில் நிறைய விதமான இன்ஃபெக்ஷன்ஸு, இன்னும் சொல்ல போனால் அந்த மருந்துகளினால் உண்டாகிற அலர்ஜி, அதனால தான் போட்டிருக்கு. மருத்துவர்களினால ரொம்ப என்ன செய்தாலாம், சிரமப்பட்டாள், கஷ்டப்பட்டாள். ஸோ ஒரு நாள் இயேசு அந்த பக்கமாய் வருகிறார் என்ற செய்தி கேட்டதும் இவ ஓடி போகிறாள். தன்னுடைய பிரச்சனையை சொல்லி ஜெபம் பண்ணணும்னு போகும்போது கூட்டம் அதிகமாக இருந்ததுனால தன்னுடைய பிரச்சனையை சொல்ல முடியலை. சரி, தூரமாக நின்றுட்டு எப்படியாகிலும் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் எனக்கு சுகம் கிடைக்குங்கிற விசுவாசத்தோடு அங்கே ஆண்கள் நடுவிலே எப்படியோ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதும் தேவனுடைய வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு போனது. ஏனென்றால் தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறது போல அவர் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்ததுனால அந்த வல்லமை இந்த பெண்மணிக்குள்ளே ஊடுருவி போகிறது. இப்போ அவர் கேட்கிறாரு, என்னை தொட்டது யார்? சீஷர்கள் எல்லாம் வழக்கமாக எல்லாரும் சிரிக்கிறது போல, இங்க ரொம்ப திரளான கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்தில் என்ன தொட்டது யாருன்னு கேட்கிறீங்களே என்று சொல்லும்போது இயேசு சொல்லுகிற, இல்லை இல்லை, என்ன இந்த கூட்டத்தில் தொட்டது ஒருத்தர் உண்டு. என்ன எல்லாரும் தொட்டது போலெல்லாம் இல்லை, என்ன என்னிடத்தில் வந்து எல்லாரும் தேடி வந்தது போலெல்லாம் ஒரு இல்லை, என்கிட்ட என்னை தேடி வந்து என்னை தொட்டது வித்தியாசமான ஒரு தொடுதல் என் சரீரத்திலே, அதனால என்கிட்ட வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்தேன். யார் அது அப்படின்னு கேட்டபோது அந்த பெண்மணி 12 வருஷமாய் மறைந்து வாழ்ந்த அந்த பெண்மணி இன்னும் மறைந்திருக்க கூடாது என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீ அந்த க்ஷணப்பொழுதிலே அவளுக்கு சுகம் ஆயிட்டு, அந்த சுகத்தை ஃபீல் பண்ண அந்த ஸ்திரீ பயந்து நடுங்கி, எஸ் அவர் முன்பாக போதும் பயந்து நடுங்கி. தேவனுடைய வல்லமையை சந்திக்கிற ஒரு மனிதன் பயந்து நடுங்குவான்.
என்னை யார் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள் என்று கேட்டபோது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமா நினைச்சான். உலகத்தில் வாழ்ந்தவனும் கூட பலவிதங்களில் நினைத்து அவரை அணுகினான், பரிகசித்தான், நிந்தித்தான், வாயில வந்தபடி பேசினான். ஆனால் இந்த பெண்மணி அவரை தொட்டபோது, தேவனுடைய வல்லமையை உணர்ந்தபோது, மற்றவங்க நினைக்கிறது போலெல்லாம் இவ நினைக்கல. இவருடைய நினைவெல்லாம் எப்படின்னா கம்ப்ளீட்டா மாறிட்டு பயந்து நடுங்கி. உண்மையாய் தேவனை ஒருவன் சந்திப்பானானால், உண்மையாய் தேவனுடைய சமூகத்தில் ஒருவன் வருவானானால், உண்மையாய் சர்வ வல்லமையின் உள்ள தேவனிடத்திலிருந்து அந்த பிரசன்னத்தை ஒரு மனிதன் உணர்வானானான், அவன் பயப்படுவான், அவன் நடுங்குவான். என் வேதாகமம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தரை சந்தித்த அத்தனை மனிதர்களும் பயந்தார்கள், கர்த்தரை சந்தித்த அத்தனை மனிதர்களும் நடுங்கினார்கள். மோசே திடீர்னு அந்த முச்செடி எரிகிறத பார்த்தபோது பயந்தான், நடுங்கினான். மோசே மாத்திரமா? மோசே மலையின் மேல் ஏறி தேவாதி தேவனோடு பேசுவதற்காக சென்றபோது மலை முழுவதும் அக்னி காடாய் மாறியது. பெரும் சூளை அங்கே எரிந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி கீழே இருக்கிற ஜனங்கள் பார்த்தபோது, ஜனங்கள் கண்டபோது நடுங்கினார்கள், ஜனங்கள் கண்டபோது பயந்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி மகா உன்னதும் உயரவுமான ஒரு சிங்காசனம் வீற்றிருக்க, அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருப்பதை அவன் கண்டபோது பயந்தான், நடுங்கினான். தானியேல் தீர்க்கதரிசி இந்த 21 நாட்களாய் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காத்திருந்து தேவ தரிசனத்தை பார்த்தபோது அவன் முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதியது, கீழே விழுந்தான், பயந்தான், நடுங்கியான். பயமும் நடுக்கமும் தேவாதி தேவனை சந்திக்கிற ஒரு மனிதன் சந்திப்பான். அவர் யார் என்கிற கேள்விக்கு சரியான பதிலை இந்த பெண்மணி உணர்ந்து கொண்டாள், இந்த பெண்மணி புரிந்து கொண்டாள். அவள் சொல்லுகிறாள், ஐயோ இன்னும் ஒளிச்சிருக்க முடியாதுங்கிறதுனால பயந்து நடுங்கி அவருக்கு முன்பதாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். பொய்யை சொல்லவில்லை, உண்மையை எல்லாம் சொன்னாள். தேவனை சந்திக்கிற மனிதன் உண்மையைத்தான் சொல்லுவான், தேவனை பார்க்கிற மனிதன் உண்மையைத்தான் சொல்லுவான். என்று உலகத்தில் என்ன நடைபெறுகிறது? கிறிஸ்தவ உலகத்தில் என்ன நடைபெறுகிறது? வாயில் வந்ததையெல்லாம் தீர்க்க தரிசனம் என்று கொட்டுகிற ஒரு நிலைமையிலே போய் கொண்டிருக்கிறோம். நண்பா, அந்த தேவனை நீ சந்திப்பாயானால் உனக்குள்ளே பயம் ஏற்படும், உனக்குள்ளே ஒரு நடுக்கம் ஏற்படும். வாயிலிருந்து தவறி கூட ஒரு வார்த்தை வராது. ஏனென்றால் அந்த வார்த்தையை நீ பேசுவதற்கு உன் சரீரம் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. தானியேலின் தீர்க்கதரிசியை வாசிப்போமானால் அவன் செத்தவனை போல விழுந்து கிடந்தான். ஐயா, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவு துணிகரம் இன்றைக்கு நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு எதையோ கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னுகிறார் என்று உளறி கொட்டுகிறோமே. பயம் இல்லையா? நீ என்ன அறிந்து கொண்டாய்? நீ என்ன புரிந்து கொண்டாய்? நீ என்ன கண்டு கொண்டாய்? கேவலமான இந்த மனிதர்களை போல என் தேவாதி தேவனை உமிழ்ந்து துப்பிக் கொண்டிருக்கிறாய். கேவலமான இந்த மனிதர்களை போல நீ கொட்டி அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாய். கேவலமான இந்த மனிதனை போல இயேசுநாதரை கேவலமாய் நீ விமர்சித்துக் கொண்டிருக்கிறாய். நடுக்கம் ஏற்பட வேண்டும். எவ்வளவு பெரிய தேவ மனிதன் மோசே! அவன் சொல்லுகின்றான், வாசிக்க கவனிப்போம். எபிரியர் 12வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை வாசிப்போமா? எபிரியர் 12:21. மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன். இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறதான், மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன். நம்மில் எத்தனை பேருக்கு இந்த பயம் இருக்கிறது? சில வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களில் ஒரு ஊழியருடைய கன்வென்ஷன் கூட்டத்தில் போயிருந்தோம். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் போன போது அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் அந்த பிரசங்கியார்
தன்னுடைய பிரசங்கத்தின் வேளையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். யாரோ ஒரு விசுவாசியம் வந்து சொன்னாங்களாம், ஐயா இந்த ஊழியர் எங்களுக்கு திருமணம் முடிந்ததுன்னு சொன்னார், எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னார், ஆனால் பிறந்தது பெண் குழந்தை. நாங்கள் திருப்பி குழந்தை பிறந்த உடனே போய், ஐயா நீங்கள் சொன்னது போல் குழந்தை பிறந்துச்சு, ஆனால் அது பெண் குழந்தை. கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்க தான் செய்யும், இது ஊழியர் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அங்கே அப்பா ஆல்ரெடி சொல்லிட்டார். உடனே அந்த ஊழியர் சொன்னாராம், நான் பார்த்த தரிசனத்தில் குழந்தை ஸ்னெக்கி கட்டிக்கிட்டு இருந்து அது ஆணா பெண்ணான்னு எனக்கு தெரியலையா. பைத்தியக்காரத்தனமாய் தெரியவில்லையா? இன்றைய வெளிப்பாடுகள் பைத்தியக்காரத்தனமாய் தெரியலையா? எம்மா உன் வாழ்க்கையை கெடுத்துறாத தம்பி, உன் வாழ்க்கையை கெடுத்துறாத சகோதரா. தீர்க்க தரிசனம் என்கிற போர்வையில ஓநாய்கள் அலைந்து கொண்டிருக்கிறது, கெடுத்துறாத உன் வாழ்க்கையை. தேவனுடைய மனிதனாய் நான் உன்னை எச்சரிக்கிறேன், உன் வாழ்க்கையை சீர்தூக்கி சரி செய்து விடு. பயம் ஏற்பட வேண்டும், நடுக்கம் ஏற்பட வேண்டும். என் அப்பா என் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிப்போம். மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற உன்னையும் என்னையும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறோம், என் கனம் எங்கே? மோசே பயந்து நடுங்குகிறான். சுகத்தை பெற்ற பெண்மணி கூட பயந்து நடுங்கி கால்களில் விழுந்து தன்னை அர்ப்பணம் செய்கிறாள். அவர் யார் என்பதை கண்டபோது, ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பதாக நீங்களும் நானும் இருக்க முடியாது. அவரை தரிசிக்கின்ற மனிதர்கள் அந்த பெண்மணி சொன்னது போல உண்மையைத்தான் சொல்லுவார்கள். ஆமென், அல்லேலூயா. பயந்தவன் நடுங்குகிறவன் உண்மையைத்தான் சொல்லுவான், உண்மைக்கு மாறாக ஒன்றையும் சொல்லுவது இல்லை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 29வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிப்போம். 1 சாமுவேல் 2:29. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். நான் பிதாவானால், நான் எஜமானனானால் எனக்குரிய கனம் எங்கே? இப்பொழுது ஏலியை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பார்க்கிலும் நான் உனக்கு பிதாவாய் இருப்பேனானால், நான் உனக்கு எஜமானனாய் இருப்பேனானால், இந்த பிதாவாகி என்னை பார்க்கிலும் பிதாவாகி எஜமானனை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பான் ஏன்? இன்னைக்கு ஆண்டவர் மேல பற்று வைத்திருக்கிற பலர் ஆண்டவரை 2வது 3வதாக வைத்துவிட்டு வேறு எதற்கோ மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு மேல குமாரரை, ஆண்டவருக்கு மேல குமாரத்தியை, ஆண்டவருக்கு மேல பதவியை, ஆண்டவருக்கு மேல செல்வத்தை, ஆண்டவருக்கு மேல பொறுப்புகளை வைத்து அதற்கு கனத்தை கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா உன் குமாரருக்கு என்னை விட நீ கனம் கொடுக்கிறாய், என்னை விட உனக்கு கவனம் கொடுக்கிறாய். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்குரிய அந்த கனம் எங்கே? அந்த பரமபிதாவை, அந்த எஜமானனை சந்திப்போமானால் பயமும் நடுக்கமும் நமக்கு பிடித்து உண்மையைத்தான் சொல்லுவோம். அந்த மோசையை போல நான் பயந்து
நடுங்குகிறேன் என்று சொல்லித்தான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா 45:5. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல் என்றார். எரேமியா மூலம் ஆண்டவர் பேசுகிறார். யார்கிட்ட பேசுகிறார் அப்படின்னா பாரூக் என்பவன். பாரூக் யாருன்னா இந்த எரேமியாவுடைய ஸ்கிரைபு, எரேமியாவுக்கு உதவியா இருக்கிறவன் தான் இந்த பாரூக். எரேமியா சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை எல்லாம் எழுதுகிறவன் தான். எழுதி அரசனுடைய கையிலே ஒரு முறை கொண்டு கொடுத்தவன் தான். சொல்ல சொல்ல இந்த பாரூக் எழுதினான். எழுதி அரசனுடைய கையிலே கொடுத்தான். அரசன் அதை எடுத்து கிழித்து எரிகிற நெருப்பிலே தூக்கி போட்டு விட்டான். இவன் என்ன நினைத்து போனான்? அரசவையில் நான் போகிறேன், தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு போகிறேன், எனக்கு கனம் கிடைக்கும், எனக்கு மரியாதை கிடைக்கும், எனக்கு மதிப்பு கிடைக்கும். இப்பொழுதோ அந்த தீர்க்க தரிசன ஏடுகளை எல்லாம் தோல் சுருளை எல்லாம் கிழித்து எரித்து விட்டான். இப்பொழுது இவனுக்கு பயம் கவ்வுகிறது. நினைத்தது போல் கனம் இல்லை, நினைத்தது போல் மேன்மை இல்லை. சோர்ந்து போக இருக்கும்போது மீண்டும் கர்த்தர் எரேமியாட்ட சொல்றாரு, பாரூக்கிட்ட சொல்லு, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? நண்பா, நான் என்னை குறித்து ஜனங்கள் யார் என்று கேட்கிற கேள்விக்கு சரியான ஒரு பதிலை நம்மால் சொல்ல இயலவில்லை. அவர் சொல்லுகிறார், எனக்குரிய கனம் எங்கே என்று கேட்கிறார். எனக்குரிய கனம் எங்கே என்று கேட்கிறவருக்கு அந்த கனத்தை கொடுக்க இயலாதவர்களாய் நமது பிள்ளைகளுக்கும் நம்முடைய சொத்துக்களுக்கும் நம்முடைய செல்வத்துக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் யாரோ ஒருவருக்கு கனத்தை கொடுக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன பார்க்கிலும் நீ உன் பிள்ளைகளை மேன்மையாய் நினைப்பாயா? இப்போ என்னை பார்க்கிலும் நீ பெரிய காரியத்தை தேடுகிறாயா? என் பாதையில் போகிற உனக்கு இந்த பாடுகள் உண்டு, நான் காட்டும் பாதையிலே போகிற உனக்கு சோதனைகளும் வேதனைகளும் உண்டு. இதை பார்க்கிலும் நீ பெரிய காரியத்தை நீ தேடுகிறாயா? இந்த காலை வேளையிலேயே அவர் யார் என்பதை அறிவோமானால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செய்கை, நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை காண்போம். பவுல் சொல்லுகின்றார், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தின் 2வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அதை விளங்கிக் கொள்வோம். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. பிலிப்பு திருச்சபைக்கு ஆண்டவரை குறித்து பவுல் போதித்த போது அந்த பிலிப்பியர் மிகுந்த பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் தேவனை தொழுது கொண்டார்கள். இப்பொழுது இந்த பிலிப்பு திருச்சபைக்கு அவன் கடிதம் எழுதும் போது அவன் இருக்கிற இடம் ஜெயிலில், சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கும்போது சொல்லுகிறான், நான் சமீபமாக இருக்கும்போது பயத்தோடு இருந்தீர்கள், நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதித்தீர்கள். நான் இருக்கும்போது மாத்திரமல்ல, இப்பொழுதும் கூட பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆராதனைகள் எப்படி இருக்கிறது? ஆராதனை நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் உள்ளே நுழைந்தால் போதும் என்கிற ஒரு எண்ணத்தில் நாம் வாழ்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆதி நாட்களிலே ஆண்டவரை அறிந்த காலகட்டத்திலே ஆண்டவர் என்று ஓடின நேரங்கள் உண்டு.
ஒரு குழந்தையை கையில, 2 குழந்தையை இடுப்புல கையில பிடித்து கொண்டு, ஐயோ யாராவது கொஞ்சம் வந்தா என்னுடைய மகனை சைக்கிளில் ஏற்றிக்கிட்டு அதுவரையும் கொண்டு விட்டுருவாங்களேன்னு கண்ட நாட்கள் ஓடினோம். அந்த நாட்கள்ல பயத்தோடு ஓடினோம். அந்த நாட்கள்ல நடுக்கத்தோடு ஆண்டவரை ஆராதித்தோம். ஆனால் இன்று எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று நிறைவான ஜீவிதம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பயம் இல்லை, அந்த நடுக்கம் இல்லை. என் ஆண்டவர் கேட்கிறார், நான் பிதாவானால், நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நீ உன் மகனை கொழுக்க பண்ணுகிறாய், நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாய். நோ, பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். முதல் சந்திப்பு சவுலுக்கு ஏற்படுகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நடுங்கி திகைத்து, ஆண்டவரே. அந்த பவுல் தான் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கும்போது நடுக்கத்தோடும் பயத்தோடும் கூட அவர்களை ஆராதித்தீர்களே. நான் சிறைச்சாலையில் இருக்கும் போதும் நீங்கள் அப்படி ஆராதிக்கணும். ஏன் அப்படின்னா, அவன் தேவனை விளையாட்டு பொம்மையாக நினைக்கலமா. தேவனை ஏதோ உனக்கும் எனக்கும் பேரும் புகழும் உண்டாகிறதுக்கு தேவனுடைய நாமத்தில் கண்டதை உளறி கொட்டுகிற ஒன்றாய் என் ஆண்டவர் வைக்கலமா. அவன் நடுங்கினான், திகைத்தான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் கெஞ்சுகிறான். தேவனுடைய வார்த்தையை வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் 119வது சங்கீதம் 120 சொல்லுகிறார், ஆண்டவரே, பயப்படுகிற பயத்தினால் என் உடம்பு சிலிர்க்கிறது, என் உடம்பு சிலிர்க்கிறது. அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவனுடைய உடம்பெல்லாம் சிலிர்க்கிறதாம். இன்னைக்கு நமக்கு இருக்கிறதாமா? எவ்வளவு நிசாரமாய் சிலர், பலர் கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிலே நம்முடைய பிள்ளைகளும் நாமும் அப்படி வாழ்ந்து விடக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அந்த பெண்மணி பயந்து நடுங்கி நடந்த உண்மையெல்லாம் சொன்னாள். நடந்த உண்மையெல்லாம் சொன்னாள் நேரடியாய் அவர் பிரசன்னத்தில். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு வருகிறான் ஒரு தேவ மனிதன். 1 சாமுவேல் 16. சாமுவேல் கர்த்தருடைய வாக்கின்படி வந்து கொண்டிருக்கிறான் ஈசாயின் வீட்டுக்கு. அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர், உடனே அந்த மூப்பர்கள் எல்லாரும் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, அவ்வளவுதான் தத்தளிப்புனா பயந்து நடுங்கி. தேவனுடைய மனிதன் தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறான். ஐயோ, தத்தளிப்போடு போய் நிற்கிறாங்க, பயத்தோடு போய் நிற்கிறாங்க, நடுக்கத்தோடு போய் நிற்கிறாங்க. இன்று தேவனுடைய மனிதனை கண்டால் பலருக்கு இளக்காரம், தேவனுடைய மனிதனை கண்டால் ஒரு ஸ்லேவ், தேவனுடைய மனிதனை கண்டால் சர்வன்ட். உனக்கல்ல, ஆண்டவருக்கு சர்வன்ட். சிநேகிதா, இந்த தேவனுடைய வார்த்தையை சுமந்து வருகிற அந்த தேவ மனிதனுக்கு முன்பதாக பட்டணத்தின் மூப்பார்கள் நடுக்கத்தோடு போய் நின்றார்கள். நம்முடைய நடுக்க எங்க? நீ நானும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஓ, தச்சன் அல்லவா, மரியாளுடைய மகன் அல்லவா, ஓ அவர் மோசையா இருக்கலாம், எலியாவா இருக்கலாம், அப்படித்தானே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை பார்க்கலும் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பெரிய காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நான் உன்னை பிளஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையை வாசித்து முடித்து விடுவோமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 66:2. என்னுடைய கரம்
என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் யாரை நோக்கி பார்ப்பாராம்? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, சொல்ல போனால் பயந்து நடுங்கி. தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய பிரசன்னம் என்கிற போது ஒரு பயமும் நடுக்கமும் வந்து தேவனுடைய வசனத்திற்கு நடுங்குவோமானால் கர்த்தர் நோக்கி பார்ப்பாராம். நீ பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உன்னை காப்பாற்ற ஓடோடி வரும். ஆமென், அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்று சாவின் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் உன்னை காப்பாற்றுவதற்கு என் தேவனுடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்படும். இந்த காலை வேளையில தேவரீர் உமது வசனத்திற்கு நான் நடுங்குவேன் என்று அர்ப்பணம் செய்வோமானால் தேவன் நம்முடைய வாழ்வை மாற்ற ஆவலோடு கூட இருக்கிறார். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். என்னை ஜனங்கள் யார் என்று நினைத்தார்கள் என்கிறதுக்கு பதில் ஒருவேளை பலரால சொல்ல முடியல. அக்கால மக்கள் சரியாய் புரிந்து கொள்ளல. ஆனா பேதுரு புரிந்து கொண்டான், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. நீங்களும் நானும் புரிந்து கொள்வோமானால் நம்முடைய எல்லா சிறையிருப்புகளும் மாறும். தேவனுடைய மகிமையை காண்போம். இந்த காலை வேளையில் கர்த்தர் தம்முடைய மகிமையினால் உங்களையும் என்னை நிரப்ப போகிறபடியினால் எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் எங்கள் மீது வரட்டும். கண்களை மூடி சொல்லுவோமா? இரக்கம் உள்ளவரே உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா. தகப்பனே, சேனைகளின் கர்த்தாவே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே, உயிருள்ள நாளெல்லாமே. மோசேயும் பயந்து நடுங்குகிறான். அந்த தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் எம்மாத்திரம் கர்த்தருடைய பிள்ளையே அவருடைய வசனத்துக்கு நடுங்குவோமானால் கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளும், உம்முடைய ஆளுகைக்குள் மறைத்துக் கொள்ளும், தீங்குக்கு தப்பவி தருளும். சுவாமி, நீர் யார் என்பதை இந்த உலகம் வெவ்வேறு கோணங்களில் பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்களோ உம்மை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்து 12 ஆண்டுகளாய் வியாதிப்பட்டிருந்த அந்த பெண்மணி கண்டு உணர்ந்தது போல பயந்து நடுங்கி உண்மையை மாத்திரம் சொல்ல எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும்
நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக.